வெல்கம் டு ரேகா விளாக்ஸ். மார்ச் 8 மகளிர் தினம். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஒரு பொண்ணுக்கு பொண்ணையே பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங்ஸு, அவங்க பேசுகிற விதம், அவங்க செய்கிற செயல், இதையெல்லாம் பார்த்து ரசித்து அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஒரு பெண் தான் அப்படின்னு நினைக்கல எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. சொல்ல வார்த்தைகளே இல்லை. என்னோட வீடியோவை உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னை அடுத்த லெவலுக்கு மோட்டிவேட் பண்ணுற பெண்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட் தாங்க. கணவர், வீடு, குடும்பம், குழந்தைகள் இதையெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஃபேமிலிக்கு நம்மளோட ஏர்னிங் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களுமே ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ வேலைகளையும் தாண்டி வேலைக்கு போகிற பெண்களையும் நான் பார்த்துருக்கேன். வீட்டில் இருந்தே ஏதோ ஒரு நம்மளால் ஒரு 100 ரூபாய் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லி ஏர்ன் பண்ணுற பெண்களையும் நான் பார்த்துருக்கேன். இந்த லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ கிளாஸ்னால் நம்ம சாப்பாட்டுக்கு இன்றைக்கி கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட லைஃப் அப்படியே போகும். அது அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஹை கிளாஸ் அப்படிங்கிற எல்லாமே அவங்களுக்கு கேட்குறது எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும். ட்ரெஸ்லேருந்து எங்கெங்கே போகணுமோ எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அவங்களுக்குமே பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காது. இந்த மிடில் கிளாஸாக இருந்து லைஃப்பை ரன் பண்ணி லோ கிளாஸ்க்கும் போக முடியாது, ஹை கிளாஸ்க்கும் போகிறதுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அதுதான் என்னோடய லைஃபு. நான் நிறைய வீடியோஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி போராடுற ஒரு கப்புள்ஸ் தான். என்னோடய ஹஸ்பண்டுமே அந்த மாதிரி தான். எனக்குமே அப்படி தான். நம்ம பெரிய லெவலில் ரீச் ஆகலாம். நம்மளோட அன்றாட செலவுகளை நம்மளோட ஃபுல்ஃபில்லாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நம்மளோட லைஃப்பை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டுமே அப்படி தான் நினைப்பார். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா டியூட்டிக்கு போகிறதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வாய்ப்பு இருந்துமே என்னால் போக முடியல. நிறைய ஹாஸ்பிட்டலில் நான் ரெஸ்யூம்லாம் கொடுத்துமே நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ டைமிங் செட் ஆக மாட்டேங்குது. 8 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. மேக்ஸிமம் எல்லாமே 11 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் டியூட்டி அப்படிங்கிறதுனால என்னால் வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ நம்ம வீட்டில் இருந்தே ஏதோ ஒரு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வராத ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை போராடி அதை நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஒரு பெரிய காலடியை நம்ம பதிக்கணும். அதனால நமக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லி நானும் தினம் போராடிட்டுருக்கேன். எனக்கு வர்ற விஷயத்தை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வீட்டு வேலைகள் எப்போதுமே நான் முடிஞ்ச அளவு என்னோடய வீட்டை நான் க்ளீனாக வச்சுக்குவேன். ஓரளவு செய்கிற வேலைகளை அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பெண்களுக்கு வீட்டு வேலை பார்க்குறதுல கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க. சரி, நம்மளோட வீடியோ அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக பூஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கண்டென்ட்டாக மேக் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது ரொம்பவே உண்மை தான். நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்டுமே நிறைய டியூட்டிக்கு போய்கிட்டுமே ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏதோ நம்ம சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அது செம்மையாக அடி வாங்கிடுது. அடி வாங்கி நம்ம போடுற முதலீடுமே எடுக்க முடியாதது மாதிரி அதை க்ளோஸ் பண்ணிட்டு வர்ற லெவலுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா நிறைய மணி வேஸ்டான மாதிரி ஆயிடுச்சு. அதனால பார்த்திங்கன்னா நிறைய அடி வாங்கி ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நம்ம அடுத்து எதுலேயும் காலடி எடுத்து வைக்கவே ரொம்பவே தயங்குற மாதிரி இருக்குது. அந்த தயக்கம் வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம், ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரி, நமக்கு யூடியூப்பில் ஏதோ ஒரு மணி வந்தால் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பேசிக்காக யூடியூப்னால் என்ன, அது எப்படி வீடியோ எடுக்கிறது, பேசுகிறது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு பெருசாக தெரியாது. ஒரு ஃபியர்னஸ் இருந்ததாகவே தான் இருந்துச்சு. இப்போவுமே ஒரு சில டைம் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். ஆனாலும் சரி, பரவாயில்ல, இன்கம் வந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. எஃபோர்ட் போட்டு வீடியோஸ்லாம் மேக் பண்ணி கண்டென்ட்லாம் மேக் பண்ணி அதை ஒவ்வொரு இடத்துல கேமரா வச்சு ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணி அது வியூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கையில் கொஞ்சம் அப்படியே நான் டவுன் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுவேன்.
அதனால் சரி பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், என்றைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நம்மளே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு எனக்குள்ளே வந்து நான் என்னை பூஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து நான் வந்து வீடியோஸ்லாம் மேக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய வீடியோ ஒரு 50 பேர் 100 பேராவது பார்க்குறாங்களே, ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணியாவது பார்க்குறாங்களே அப்படின்னு நினைக்கல எனக்கு இன்னுமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்லாம் ரொம்ப வியூஸ் கம்மியாக இருக்கும். ஒரு சில டிப்ஸ் வீடியோஸ்லாம் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வியூஸ் போகும். சரி போகிறது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். அதில் ஒரு சில பேர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்களெல்லாம் வந்து நான் நேம் வந்து மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. என்னை வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. சன்விக்கு ஸ்கூல் வந்து 9 ஸ்டார்ட் ஆகிடும். 4 வந்து ஃபினிஷ் ஆகி வீட்டுக்கு வர்றப்போ வந்திங்கன்னா 4:20 4:30 ஆகிடும். சரி அந்த டைமிங்குள்ளே நமக்கு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் ஏதாவது போகலாமா அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு ஐடியாவும் இருக்குது. அதுக்காகவே நிறைய வந்து நான் இடத்துல வந்து வேலைகள்லாம் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அந்த டைமிங்கில் எனக்கு வந்து பார்ட் டைமாக எந்த வேலை கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து கற்றுக்கிட்டு நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக நான் அதிலே வந்து குட் நேம் வாங்குவேன். அப்படிங்கிறதுல நான் வந்து நிறைய வேலைகள் வந்து தேடிக்கிட்டே தான் இருக்கேன். வந்து ஆன்கால் டியூட்டியுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஆன்கால் டியூட்டினா எப்படின்னா நம்ம வந்து வீட்டிலே இருக்கலாம். இந்த டைமிங்குள்ளே இந்த 9 to 4 வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ஓடி அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால வந்து அங்கே வந்து சர்ஜரிக்கு எதுவும் மேன் பவர் கம்மியாக இருந்ததுன்னா வந்து கூப்பிடுவாங்க. ஒரு கேஸ்க்கு இவ்வளோன்னு சொல்லி மணி வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து சொல்லி வச்சுருக்கேன் ஒரு 2-3 ஹாஸ்பிட்டலில். அது வந்து டைமிங்குள்ளே அந்த மாதிரி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வேலைக்கு நான் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த மாதிரி நான் வந்து வேலைக்கு போனேன்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஜாம்பவான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம வந்து வேலை பார்க்குற இடத்துல நம்ம வந்து ஒரு குட் நேமை க்ரியேட் பண்ணி நம்மளோட வேலைக்குன்னு வந்து ஒரு பெரிய பவரை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே இருப்போம். நம்மளோட மேரேஜ் ஆன வீட்லேயுமே நம்மளோட பவர் வந்து அவ்வளோக்கா தெரியாதது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலைக்கு போகிறதில்ல, வீட்டு வேலைகளே பார்த்துக்கிட்டு வீட்டிலே இருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்மளால் ஏர்ன் இருக்காது. அப்படிங்கிறதுனால அவங்களாம் வந்து நம்மளோட ஒர்க் வந்து அவங்களுக்கு ஃபுல்லுமே தெரியாதது மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு பேபி வந்து வந்துடுச்சுனாலே அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பெருசாக்கி அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போய் நம்மளால் ஒரு ஏர்னிங்ஸ் வந்து நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்தா தான் அங்கே வந்து நமக்கு ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா பெண்களுக்குமே இப்படியா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா மேரேஜ் ஆனால் எல்லாருமே வந்து பேபி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து வேலைக்கும் போக முடியாது. சப்போஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்து ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ்லாம் வந்து இது வந்து சாத்தியமாக தான் இருக்கும். எல்லா பெண்களுமே இந்த ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, நான் இப்போ குடியிருக்கிற இடங்கள்லையும் பார்த்துருக்கேன். நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போய் ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க குடும்பத்தை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெண்கள்னாலே ஒரு பவர் தாங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.